தெரியுமா? அது ஏன் தம்பி சொல்ற, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி பேச வேணாம். பார்வைக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சுன்னு ஆசைப்பட்டவங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏவாள் கூட அந்த பழம் நல்லா இருக்குதுன்ற ஒரு தான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி படித்தேன், சிம்சோன். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், நீ கம்முனிருது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்ப்யூட்டர் கூட தெரியாது, சும்மா. ஆனா அந்த சிம்சோன் சொல்றாங்க அப்பா அம்மா, ஏய் வேணாண்டா, உன் மேல அபிஷேகம் இருக்குதுடா, உன்னை ஒன்று ஆண்டவர் சின்ன வயசுல பிரிச்சு எடுத்துட்டாரு, அதனால தான் உனக்கு இவ்வளோ கிருபை இருக்குது, நீ அது மாதிரி தான் வரணும்னு அவரை முதல்ல சொல்லிட்டாரு. தம்பி நீ ஏன் செய்யற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தான் தெரியும், என் பார்வைக்கு சூப்பரு. நீ என்ன செய்ய போற? நீ செய்ய போறியா இல்லை நானே போய் செஞ்சுக்குவா சொல்லு, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அதை இழந்துட்டா நானே முடிச்சுக்கிறேன். என்ன சரி என்ன பண்றது? அதுக்கு முன்னால் இவர் போய் எல்லாம் பண்ணி கடைசியில் விஷனம் என்னன்னா, பார்வைக்கு நல்லா இருந்துட்டு சொல்லிச்சு, கடைசியில் பார்வையே போயிடுச்சு. அந்த ஆளுக்கு கண்ணே பிடிக்கிட்டாங்க. பார்வை போனா கூட பரவாயில்ல தம்பி, தரிசனம் போயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் உன்ன மாதிரி வேஸ்ட் யாருமே இல்லை. ஒருத்தன் கண்ணு குருடு, ஹெலன் கெல்லர், அந்த கண்ணு குருடா இருந்தா கூட உலகத்துக்கு பலருக்கு ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷன் இருந்துச்சு. விஷன்றது இங்க இல்ல, இங்க இருக்கிற மேட்டர் தான் நித்தியத்துக்கு சம்பந்தம். இங்க இருக்கிற மேட்டர் கால்குலேஷன், இங்க இருக்கிற மேட்டர் தான் வந்து ஃபெய்த். இந்த உலகத்துல அநேக ஆப்ஷன்ஸ், சாய்ஸ் இருக்குது. இது செய்யலாமா, அது செய்யலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, ஜெர்மனி போலாமா, சுவிட்சர்லாந்து போலாமா, ஆஸ்திரேலியா போலாமா, ஆஸ்திரேலியா போனா அடிக்கிறான், இங்க போலாம், அமெரிக்கா போனா ஐயோ சாவடிக்கிறான், இங்க போலாம், அங்க போலாம், ஜெர்மனி போலாம், எங்க போலாம், எல்லாத்த இடத்துக்கும் போலாமா. சாய்ஸஸ், ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா ஒன்னு சொல்றேன் தம்பி, பிரதர், சிஸ்டர், there can be 100 different plans, but only God's plans is the best plan. மிச்சதெல்லாம் செகண்ட் பெஸ்ட் தான்.